கிருஷ்ணனும் சக்கரவர்த்தியும் கர்மாவின் பலன் பண்டைய காலத்தில் ஒரு நன்னாட்டில் நீதியும் தர்மமும் பேணிய ஒரு சக்கரவர்த்தி ஆட்சி செய்தான். அவனுடைய அரசாட்சி மிகச் சிறப்பாக இருந்த போதிலும் அவன் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. உலகத்தில் உண்மையாகவே கர்மா உள்ளது என்றால் அதற்கான சாட்சியங்கள் என்ன என்று. இந்த கேள்விக்கு விடை தேடி பல அறிஞர்களையும் முனிவர்களையும் சந்தித்தான். ஆனால் மனதிற்குள் ஒரு தெளிவும் பெறவில்லை. ஒரு நாள் அவன் ஒரு புனித யாத்திரை செல்ல முடிவு செய்தான். அவன் உடன் செல்லும் மந்திரிகள், ராணி, பாதுகாவலர்கள் என பெரிய படையாக சென்றனர். அந்த பயணத்தில் அவர்கள் ஒரு சாராய்க்கு அருகே வந்தனர். அங்கே ஒரு பழைய ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தில் பக்தியுடன் வழிபட்டு கொண்டிருந்த ஒரு முதிய சந்நியாசியை சந்தித்தான். அவரிடம் தனது சந்தேகத்தை கேட்டான். அந்த சந்நியாசி முகத்தில் ஒரு சிரிப்புடன், மகாராஜா, இந்த கேள்விக்கான உண்மையான விடையை உங்களுக்கு கிருஷ்ணரே சொல்ல வேண்டும் என்றார். ராஜா ஆச்சரியப்பட்டாலும் பக்தியுடன் கிருஷ்ணரை நினைத்து அவருடைய தரிசனம் வேண்டிக் கொண்டான். அந்த அதிர்ஷ்ட தருணத்தில் பகவான் கிருஷ்ணர் நேரில் தோன்றி, மன்னா, கர்மா என்பது மாற்றமற்ற ஒரு சத்தியம். நீ அறிய விரும்பினால் சில நிகழ்வுகளை கவனித்துப் பார் என்றார். அவன் மெய்சிலிர்த்து, பகவானே, தயவு செய்து எனக்கு கர்மாவின் உண்மையை உணர்த்தும் ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் என வேண்டினான். கிருஷ்ணர் மென்மையாக ஒரு நிகழ்வை சொன்னார். நீ எங்கேயோ ஒரு சிறிய கிராமத்தில் இருந்த காலத்தில் ஒரு ஏழை பிச்சைக்காரனை வெறுப்புடன் விரட்டி இருக்கிறாய். ஆனால் அந்த நபர் அன்றிரவு பட்டினியிலேயே உயிரிழந்து விட்டார். நீயோ அதன் விளைவாக அடுத்த பிறவியில் ஒரு சிறு நாடகக் குழுவில் பிறந்தாய். பல ஆண்டுகளுக்கு முன்பு அதேபோல் நீ ஒரு சிறுவயதில் உதவிய குழந்தை இன்று ஒரு பெரிய செல்வந்தனாகி உன் தேசத்திற்கு உதவிகரமாக இருக்கிறான். இந்த சொல்லை கேட்ட ராஜா மனதில் ஆழ்ந்தெழுந்த உணர்ச்சியோடு, பகவான், இனிமேல் நான் எப்போதும் தர்மத்தையே பேணுவேன். எந்த செயலும் காரணமின்றி நிகழ்வதில்லை. எனவே நன்மையை மட்டுமே செய்வேன் என்று உறுதியுடன் கூறினான். கிருஷ்ணர் மனமகிழ்ச்சியுடன், மனிதனின் செயல்கள் அவனுக்கே திரும்பும். அதனால்தான் கர்மா ஒரு அனிவாரிய சக்தியாக உள்ளது. நீ இன்று புரிந்து கொண்டாய், அதுவே போதும் என்று கூறி மறைந்தார். அந்த நாள் முதல் ராஜா தன்னுடைய அனைத்து முடிவுகளையும் கர்மா தரும் விளைவுகளை மனதில் வைத்து எடுப்பதாய் உறுதியானான். இந்த கதை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் சொல்லுகிறது. நாம் செய்யும் செயல்கள் நல்லதோ கெட்டதோ ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு திரும்ப வரும். அதனால தர்மத்தையும் நல்ல செயல்களையும் முன்னெடுத்து மற்றவர்களுக்கு உதவியாக வாழ்வதே மனித வாழ்வின் உண்மையான நோக்கமாகும். கர்மா என்பது தவறாமல் செயல்படும் உண்மை. நாம் செய்யும் எந்த செயலும் வீணாகாது. அது நல்லதோ கெட்டதோ ஒரு நாளில் நமக்கே திரும்பும். நல்லவை செய்வது முக்கியம். மற்றவர்களுக்கு உதவுவது, இரக்கம் செலுத்துவது போன்ற நல்ல செயல்கள் எதிர்காலத்தில் நமக்கு நல்ல பலனை தரும். தர்மம் வழிகாட்டும். சுதந்திரம் இருப்பதாலே எந்த செயலையும் செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை கொண்டிருக்கும். பழி வாங்குவதற்கு பதிலாக கருணை கொள். பிறரை வருத்தல் அல்லது அவர்களுக்கு தீங்கு செய்வது நமக்கே பாதகமாகும். உண்மையான செல்வம் தர்ம வாழ்வு. அரசர்களும் பெரும் செல்வந்தர்களும் கூட கர்மாவின் சட்டத்துக்கு உட்படுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் தர்மத்தையும் நீதியையும் பின்பற்ற வேண்டும். நன்மை செய்தால் நன்மையே கிடைக்கும். தீமை செய்தால் தீமையே திரும்ப வரும். நல்லதை பகிர்ந்தால் உலகம் இன்னும் அழகாகும். அடுத்த கதையில் சந்திப்போம்.